வணக்கம் புதுக்கோட்டை மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையோட பழமையான ஒரு இடத்துலதான் இருக்கோம். அதாவது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மியூசியத்துல இருக்கோம். கிபி 1910ஆம் ஆண்டு இந்த ஒரு மியூசியத்தை இந்த புதுக்கோட்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னரால் ஓபன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான இந்த ஒரு மியூசியத்துல என்ன மாதிரியான பழங்கால பொருட்கள் இருக்கு, எந்தெந்த இடத்துல இருந்து எடுத்து வந்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம புதுக்கோட்டையில் உள்ள மக்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல உள்ள என்ட்ரி ஃபீஸு எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் வீடியோவில் போக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே உள்ள வந்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரி ஃபீஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாமே அப்படியே உள்ள வாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து டிக்கெட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பசங்களுக்கு 10 ரூபா 10 ரூபாயாக்கா 10 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சின்னவங்களுக்கு 5 ரூபாயா. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறாங்க 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க இந்த இடத்துல எல்லாத்தையும் நான் வச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட மேப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது தாலுகா வைஸாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. அடுத்து புதுக்கோட்டையோட மன்னர்கள் ராஜ ரகுநாத தொண்டைமான் 1769 1789 வரை இந்த நம்ம புதுக்கோட்டை ஆண்ட மன்னர்கள் அந்த அவங்களோட வம்சாவளியையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, புதுக்கோட்டை தொண்டைமான் அரசர்கள்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தபால் தலைகள், அதாவது அஞ்சல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது தலைவிட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பெருங்கற்படை கால பொருட்கள், அதாவது அந்த காலத்துல கிடைச்ச பெருங்கற்காலம். அதாவது பெருங்கற்காலம் என்பது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இறந்தவர்களுக்கு பெரிய கற்களை கொண்டு நினைவு சின்னங்களை எழுப்பிய காலத்திற்கு பொற்காலம் என்று பெயர். இக்காலத்திற்கு இரும்பு காலம் என்று பெயர். அதாவது பழைய காலத்துல யூஸ் பண்ண போல திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையோட நெசவு துணிகள். அதாவது நெசவுன்னே நமக்கு என்ன ஆகும் வரும் அப்படின்னா ஈரோடு, நாமக்கல் அந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நெசவு தொழிலாக வரும். ஆனால் நம்ம புதுக்கோட்டையிலே பார்த்தீங்க அப்படின்னா நெசவு தொழில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் தான் அது. இதெல்லாம் கவர்மெண்ட்னால பாதுகாக்கப்பட்டு இந்த இடத்துல இன்னமும் இருக்கு. காய்ஸ், இது வரைக்கும் யானையை நீங்க பார்த்துருப்பீங்க. யானையோட மண்டையோட நீங்க பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இதுல போட்டிருக்காங்க பாருங்க, யானையின் மண்டை ஓடு. அதாவது நம்ம மன்னர்கள் காலத்துல உள்ள யானை, அதோட மண்டை ஓடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது குட்டி யானையின் மண்டை ஓடு, குட்டியா இருக்கக்கூடிய மண்டை ஓடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, தட்டச்சு பொறி எப்போ உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1874ஆம் ஆண்டு உள்ள தட்டச்சு. அடுத்து கல்பதுக்கை மாதிரி. கல்பதுக்கை மாதிரி அப்படின்னா இது இறந்தவர்களை புதைக்கும் பல அறைகளுக்குள்ள புதைக்குழியா. அப்படியே பக்கத்துல வாங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும் போல. அடுத்து பழந்தின்னி வவ்வால். வவ்வால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வவ்வால நிறைய வகைகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இறந்ததை பதப்படுத்தி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பழந்தின்னி வவ்வாலு. அடுத்து மரநாயின் இயற்கை அமைப்பு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மரநாயி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இறந்ததை பதப்படுத்தி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விலங்குகள்லாம் நம்ம பார்த்துருப்போமா என்னன்னு தெரியாது. அப்படி நல்லா ஜூம் பண்ணிக்காமப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூனைக்குட்டியின் மண்டை ஓடு. காய்ஸ் அப்படியே பக்கத்தில் வாங்களேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நரியின் மண்டை ஓடு. அடுத்து பூனையின் கீழ்த்தாடை. இந்த ரெண்டு இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கீழ்த்தடையாம். இது பெருச்சாளியின் மண்டையோடு. இங்க பாருங்க, பெருச்சாளியின் மண்டையோடு. இதை வந்து கரடியின் மண்டையோடு. நம்ம கரடி இது வரைக்கும் நேர்ல பார்த்ததே கிடையாது. ஆனா கரடியோட மண்டையோடு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த பெருசா இதான் பாத்தீங்கன்னா கரடியின் மண்டையோடு. அடுத்து இது வந்து காற்று பன்றியின் கீழ்த்தாடை. இந்த இடத்துல கீழே வாய் கீழே உள்ளது கீழ்த்தாடை. அடுத்து பாத்தீங்கன்னா தேவாங்கு, மரத்துக்கள்ல ஒன்றி இருக்கும்ல தேவாங்கு ஃபுல்லா. அடுத்து இங்க உள்ளது பாத்தீங்க அப்படின்னா பச்சோந்தி. இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம புதுக்கோட்டையில. அடுத்து சிறுத்தை புலி. புதுக்கோட்டை அருகில் உள்ள காட்டில் 1950ஆம் ஆண்டு சுடப்பட்டது. அதாவது சிறுத்தை புலியுமே நம்ம ஊர்ல இருந்திருக்கு. எனக்கு இப்பதான் தெரியும் சிறுத்தை புலி நம்ம ஊர்ல இருந்திருக்கு சொல்லிட்டு. ஓகே, வாங்க அடுத்த டிபார்ட்மெண்ட்ல போவோம். அரசவை காட்சி தஞ்சாவூர் பாணி ஓவியம். அதாவது இது வந்து ஒரு ஓவியம் நினைக்கிறேன். கம்பள நெசவு வேலை செல்லுக்குடி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அடுத்து
அணிலின் சாயப்பட்டு நூல்கள். அதாவது இந்த இது அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சுக்கப்பா தம்பி. எப்படிங்களா? அடுத்து புதுக்கோட்டை சமஸ்தான சங்கீத வித்துவான்கள், அதாவது தவில் வாசிப்பாங்கல்ல, இப்ப நம்ம சொல்றோம்ல தவுல் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. அடுத்து பண ஓலையில செய்யப்பட்ட இந்த பொருட்கள். அடுத்து இவர்தான் பாத்தீங்க அப்படின்னா ராஜகோபால தொண்டைமான். அதாவது தொண்டைமான் வாரிசுலே கடைசி மன்னர்னா அது இவர்தான். 1928 இருந்து 1948 வரைக்கும் இவர் ஆண்டிருக்காரு. சிறு வயதிலே இந்த புதுக்கோட்டை ஆண்ட மன்னர்னா இவர் ஒரு ஆள் தான். மாதிரி இந்த மியூசியத்துக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு திங்ஸ் மேலேயுமே கை வைக்காதீங்க. இந்த இடத்துல போர்ட்லேயே போட்டிருக்காங்க. நேராக இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மயில் தெரியுதா? நீங்கள் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கன்னா போதும், எல்லா மூலையும் இந்த மயிலை நம்மளால பார்க்க முடியும். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆண் மயில், இது வந்து பெண் மயில். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் மயிலா? மயில் வெள்ளை கலர்ல இருந்து இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை, அதாவது வண்ணத்து பூச்சிகள், பட்டுப்பூச்சி, வண்ணத்து பூச்சி முதலியது, அதாவது இவ்வளோ வகையான வண்ணத்து பூச்சிகள் நம்ம மியூசியத்தில் இருக்கு. அடுத்து கைவினை பொருட்கள், உள்நாட்டு பொம்மைகள், சித்தர் வடிவில், ட்ரம் செட் அடிக்கிற வடிவில், இவ்வளோ இது இருக்கு நம்ம ஊர்ல. அடுத்து வண்டுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையை அந்த இடத்துல பிரித்து வச்சிருக்காங்க. அது வந்து பொன் வண்டு, இது வந்து வண்டுன்னு போட்டிருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இந்த போட்டிருக்காங்களே, பூச்சிகளில் இது ஒரு முக்கிய வகையாகும். இவை சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரை பல்வேறு அளவுகளில் காணப்படுகிறதா. கீழே உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் தான். அடுத்து பட்டுப்பூச்சி, பட்டு துணி அணின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு வெயிலுக்கு பருத்தி ஆடை அணின்னு சொல்லுவாங்கல்ல. பட்டுப்பூச்சி எப்படி உருவாகுது? அதாவது பட்டுப்பூச்சிகள் வண்ணத்து பூச்சியுடன் தொடர்புடையது. இவை லெப்டோபெட்ரா என்ற வகையை சேர்ந்தது. பட்டுப்பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகளை விட பெரிய உடலமைப்பையும் கிளைகளையும் கொண்டுள்ளதாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே செஞ்சதுதான். அடுத்து பவளங்கள், அதாவது கடற்பகுதியில் இருக்கும்ல பவளங்கள். நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கடல் இருக்கு. அதாவது அறந்தாங்கி கடலோர மாவட்டங்கள் அந்த சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வந்து வச்சிருப்போம் நினைக்கிறேன். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பவளங்கள் கடற்கரையில் கிடக்கும். அடுத்து பஞ்சுகள் மற்றும் குழி நொடிகள் அப்படின்னு என்னன்னு தெரியல. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடல்ல உள்ளதான் நினைக்கிறேன், கடற்கரை ஓரத்தில் உள்ளது. அதாவது கடல் பஞ்சுகள் விலங்கினங்கள் ஆகும். அதாவது கடல் பஞ்சு அப்படின்னா அது ஒரு விலங்கு சேர்ந்தது போல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளுடலிகள், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வகையை சார்ந்ததான். அடுத்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வகை சார்ந்ததான். அதே மென்மையான உடலை கொண்டுள்ளதால் இவ்விலங்குக்கு மெல்லுடலிகள் என்று பெயர். பார்க்கப்போ சின்ன சைஸா இருக்கும் போல. அடுத்து அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சைக்கு பெருமை சேர்த்த தலையாட்டி பொம்மைகள். தலையாட்டி பொம்மை எத்தனை வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பல்லாக்கும் அதை தூக்கி செல்லும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐயங்க இருக்காங்க, அடுத்து இந்த 2 ஐயங்க இருக்காங்க, சென்டர்ல பல்லாக்கு இருக்கா, அதை மையப்படுத்தி போட்டிருக்காங்க. அடுத்து அப்படிங்க அப்படின்னா மலைப்பாம்பு, நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மலைப்பாம்புலாம் எடுத்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பாம்பு தான். இவ்வளோ பெரிய பாம்புலாம் நம்ம ஊர்ல இருந்திருக்குங்கிறது ஒரு ஆச்சரியம். அதுக்கு ஆப்போசிட்டா வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இறால் வகைகளை உங்களால பார்க்க முடியும். அதாவது இறால் அல்லது நாட்டு, அதாவது பிரான் சொல்லுவாங்கல்ல அந்த இது வந்து செங்க இறால் இவ்வளோ பெருசா இருக்க பாருங்க. கீழே உள்ளதை பார்த்தீங்க அப்படின்னா நெட்வாக்குழி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதப்படுத்தி வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் மர அட்டை, தேள், பூரான், சிலந்தி, இவ்வளோ உயிரினங்கள் நம்ம பூமியில இருந்திருக்கு. மக்கள் நடமாட்டம் கம்மியா இருக்க வரையும் இவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கு. மக்கள் நடமாட்டம் அதிகமாக அதிகமாக எல்லா உயிரினும் குறைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நண்டு வகைகள். நம்மளை கேட்டால் நண்டுனா ஒரு வகை தான் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த இடத்துல செப்பரேட்டாக பிரித்து வச்சிருக்காங்க நண்டு எல்லாமே. காய்ஸ், இதை பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துன்னு தெரியுது? நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை விநாயகர் கோயில் கீழே உள்ளது நெட்டி வேலை, அதாவது கிருஷ்ணன் இருக்க மாதிரி இருக்கு. மலைக்கோட்டை இந்த இடத்துல வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புடலை பந்தல், அதாவது புடலங்கா இருக்குல்ல அதோட பந்தல் இந்த இடத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வந்தீங்க அப்படின்னா கழுகுகள், ஈகிளையுமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறந்ததை பதப்படுத்தி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இவை பகலில் இறை தேடுபவை. இதன் தலை, கொண்டை மற்றும் கழுத்தில் முடிகளற்று அல்லது சிறிது முடிகளுடன் காணப்படும். அதாவது
இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா முடி இருக்காது, இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தான் முடி இருக்குமா. கழுகுகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனித குரங்கின் எலும்புக்கூடு. அதாவது மனித குரங்கு, மனிதனோட கிடையாது, மனித குரங்கு. ஆனா இதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அச்சசல் ஒரு மனிதனோட எலும்புக்கூடு மாதிரியே தெரியுது. தம்பி நல்லா ஜூம் பண்ணி காமிப்பா. தெரியும், கிட்டத்தட்ட 90% மனிதனோட எலும்பு மாதிரி தான் தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வவ்வால்கள், அதாவது இருட்டில் ரேட் எடுங்களோ வவ்வால்கள், அதோட இதுவுமே இருக்கு. அதாவது நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க. உரல், மரவை, தட்டு, கிண்ணம், பானை. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவளக்கால் நாரை, கடல் ஏரியால இருக்கக்கூடிய பவளக்கால் நாரை இந்த இடத்துலயும் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கணுக்காலிகள், அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் சைடு கிராமத்து சைடில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது முள்ளமன்றி. இதை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய காட்டு அணில். அணிலே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக தான் பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இருக்குது அணில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு திண்ணி, எறும்பு திணிகள், இது ஃபுல்லாக புனுகான. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா படா சைஸில் இருக்கக்கூடிய ஆமை, ஆமைகள்லாம் அந்த இடத்துல இருக்கு. நீர் யானை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யானையோட பாதங்கள், உடும்பு எல்லாமே இருக்கு. குரங்கு, காட்டு குரங்கு. அடுத்து உடும்போட தோல் எல்லாமே இருக்கு. அடுத்து பாம்பினங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் மரவாமதுரையில் பிறந்த இரட்டை எருமை கன்று. அதாவது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்திருக்கு இரட்டை தலையோட எருமை கன்று. அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில பிறந்த இரட்டை உடல் ஆட்டுக்குட்டி, அதாவது ஒரு தலையில 2 உடல் ஆட்டுக்குட்டி. அடுத்து நல்ல பாம்பின் எலும்புக்கூடு. அடுத்து சிறுத்தை குட்டி பிறந்து 29 நாட்கள். அதாவது இங்க இருக்கு சிறுத்தை குட்டி பிறந்து 29 நாட்கள் இறந்து போயிருக்கும் போல, அதை படுத்து வச்சிருக்காங்க. அடுத்து சாரை பாம்பு, கண்ணாடி விரியன். இது எல்லாமே உயிரோட இருந்ததை பதப்படுத்தி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பச்சை பாம்பு, புல் பாம்பு, பச்சோந்தி, ஆமை முட்டை, தேளு, கோழி குஞ்சுகள், நட்சத்திராம, இவ்வளோ விஷயம் இந்த இடத்துல இருந்திருக்கு நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டைனோசர். டைனோசருமே இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் உயிரோடு இருந்தது ஒரு காலத்துல புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பீரங்கி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பீரங்கியுமே இருக்கு. இது உள்ள எல்லாமே உண்மையானதானே, இவங்களா ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற உள்ள எலும்புக்கூடி எல்லாமே விலங்குகளோடது. அந்த படத்துல இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, யானையோட தந்தம். அடுத்து இந்த இடத்துல இருக்கிறது சௌசிங்கா என்னும் 4 கொம்புடைய மான். மானான இது மான் வகையை சார்ந்த, மான் வகையை சார்ந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோ செம்மறியாடு. கீழே உள்ள மண்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ போலோ செம்மறியாடு. இது பார்த்தீங்கன்னா நீலிகை என்னும் மான். மானிலே அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்திருக்கு. அடுத்து காட்டு எருமையோட மண்டை. அடுத்து டாங்கு என்னும் பீரங்கி, நம்ம படத்துல பார்ப்போம்ல பீரங்கி, சின்ன பீரங்கி இருக்கு. அடுத்து புதுக்கோட்டையோட உலோகவேலி. இது எல்லாமே ஹேண்ட்மேட்ல புதுக்கோட்டை செஞ்சதுன்னு நினைக்கிறேன். முனிவர், ஒட்டகம், விளக்கு, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு. அடுத்து சுறா மீன்கள். இது எல்லாமே சுறா, சேங்கை சுறா. சுறாலே நிறைய விதமும் இருக்கு நினைக்கிறேன். வரிக்குரான், சுறா மீன் முட்டை. பக்கத்துல சுறா மீன் முட்டையை பாருங்க. சுறா மீன் எவ்வளோ இருக்கும், ஆனால் அதோட முட்டை சின்னொன்று தான் இருக்கு. அடுத்து திருக்கை மீன், அதுவும் சுறா மீன். வேங்கை சுறா, திருக்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வகைகள். அடுத்து இதெல்லாம் அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்கள் நினைக்கிறேன். அடுத்து திருக்கை வகை மீன்கள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கை வகை மீன்கள் தான். திருக்கை, குருவி திறக்க, கொம்பன் திறக்க, இது எல்லாமே அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்கள், அதாவது இடைக்கால கருவிகள். அடுத்து இரையை வேட்டையாடும் பறவைகள்.
இவை பகலில் இரை தேடுபவை, மாமிசங்களை உண்பதற்கே உடலமைப்பை கொண்டுள்ளன. இங்க இருக்க எல்லா பறவைகளுமே மாமிசத்தை மட்டும் தான் உண்ணுமா. இந்த மாதிரி பாருங்க சிலைகள் எவ்வளவு சேதமடைந்திருக்கு அப்படின்னு. எல்லாமே தலை இல்லாம முண்டத்தோட மட்டும் அப்படியே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி எடுத்து இங்க வச்சிருக்கான்னு தெரியல. இது வந்து கல்வெட்டு, பழைய காலத்தோட கல்வெட்டு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மறைஞ்சிருச்சு கல்வெட்டு எல்லாமே. நம்ம புதுக்கோட்டைக்குள்ள இப்படி ஒரு இடம் இருக்கு. நீங்க மியூசியம் வந்துட்டு வெளியில அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நந்திகள் நினைக்கிறேன், சோழர்கள் காலத்து நந்திகள் இது எல்லாமே. இது பாத்தீங்க அப்படின்னா புத்தர் மாதிரி தெரியுது, புத்தர்கள். இது பாத்தீங்கன்னா ஆலி மாதிரி தெரியுது, ஆலி. ஆமா ஆலி தான், ஆலி சிலைகளுமே இந்த இடத்துல இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, தட்சணாமூர்த்தி தேவி கிடைத்த இடம் புதுக்கோட்டை. அதாவது 13ஆம் நூற்றாண்டுல எடுத்திருக்காங்க. இதுவும் 13ஆம் நூற்றாண்டு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது. பார்வதி, துர்க்கை, லிங்கம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சேதமடைந்து இருக்கு. பைரவர், விஷ்ணு, தேவி, துர்கா, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, தேவி, எக்கச்சக்கமான சிலைகள் நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்கு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் எடுத்திருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டு தூணுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி பக்கமா இருக்கு கல்வெட்டு தூணா. 12ஆம் நூற்றாண்டு புதுக்கோட்டையெல்லாம் எடுத்திருக்காங்க. இது வந்து மயில்கல். அதாவது நம்ம புதுக்கோட்டையில இருந்து போகும்போது இத்தனை கிலோமீட்டர் வச்சிருப்பாங்கல்ல, மயில்கல். அடுத்து ஐயனார். இது பாத்தீங்க அப்படின்னா அறந்தாங்கில எடுத்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அறந்தாங்கி. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கீரமங்கலத்துல கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஸ்டாச்சு. இது பாத்தீங்கன்னா சப்த கன்னிகள். இது வந்து பின்னாடி வந்தீங்க அப்படின்னா எங்க ஒரு மியூசியம் இருக்கு, அதாவது சின்னதாக அந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். உள்ள வந்தீங்க என்ன அப்படின்னா யாழி மாதிரி சொல்லிட்டு ஒன்று இருக்கு. யாழியும் யானை இருக்க மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தோல் பொம்மைகள், தோலால் செய்யப்பட்ட பொம்மைகள். அதாவது முன்னாடி இந்த வேஷ்டிக்கு பின்னாடி வச்சு ஆடுவாங்கல்ல லைட் வெளிச்சத்தில், அந்த மாதிரி இருக்கு. அதேதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நாணயங்களில் வெளிநாட்டு நாணயங்கள், இந்திய நாணயங்கள் உள்ளன. இதுல வந்து இந்திய நாணயங்கள் இருக்கு, வெளிநாட்டு நாணயம் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மரத்தால் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு மரக்கட்டை, வில்ல மரம், பலா மரம், நுணுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தேக்கு, வெப்பாலை, கருங்காலி, ரோஸ்வுட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. புதுக்கோட்டையில் இப்படி ஒரு இடம் இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன் விஜய ரகுநாத துரைராஜா, அதாவது மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் சகோதரர் இவர் தான். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னர் வகையை சேர்ந்தவர் தான், மன்னர் இனம். இது பார்த்தீங்க அப்படின்னா யானைன்னு நினைக்கிறேன், யானோட தும்பிக்கைன்னு நினைக்கிறேன். உள்ள உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மரங்கள், அதாவது பழைய காலத்தில் உள்ள மரங்கள். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி போர் உடை. அதாவது போருக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடை அணிஞ்சிட்டு போவாங்கல்ல. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையெல்லாம் இந்த புல்லட் ப்ரூஃப் இந்த மாதிரி அணிஞ்சிட்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி போருக்கான உடை இதுவுமே இருக்குது. இந்த இடத்துல மரத்தால் ஆன தேர். அதேப்பா, இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது மீசில் இருக்குது. எப்படி இந்த இடத்துல நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. அடுத்து இது காய்ஸ், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? காந்தி தாத்தா சுத்து வரல அந்த மாதிரி தெரியுது. அடுத்து ஏற்கலப்பைகள், மர உரி ஆடை, அடுத்து துப்பாக்கி. இதெல்லாம் நம்ம மன்னர்கள் பயன்படுத்தின துப்பாக்கிகள். இது எல்லாமே வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்து இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்பேல போட்டிருக்காங்க, ராஜ தொண்டைமான். இவர் தான் புதுக்கோட்டை ஆண்ட மன்னவர்னு நினைக்கிறேன், அதாவது முற்காலத்தில் ஆண்ட மன்னவர்னு நினைக்கிறேன். அடுத்து சங்ககால இலக்கிய தாவரங்கள். அதாவது இந்த தாவரத்துக்கு இந்த மருத்துவ பயனுமே இருக்கு. ஆஸ்துமாவை குணப்படுத்துமா, மூக்கரண்டை. அடுத்து விசக்கடி, சுரம் நீங்கும், கோடகசாலை இந்த இளபரு. அடுத்து வந்து கீழ்வாதம், எலிஞ்சி பாலை. இந்த மாதிரி தாவரங்கள்லாம் இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல. அடுத்து இது வந்து வீடோட என்ட்ரன்ஸ்ல இருக்குங்களா, அந்த ஒரு தூண் மாதிரி இருக்கு. அடுத்து அப்படியே ஆப்போசிட் அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா புதிய கற்கால கல்லாயுதங்கள், அதாவது கல்லுலேயே ஆயுதம் பண்ணியிருப்பாங்கல்ல. சென்னை மாகாணம், சென்னையிலேருந்து இந்த கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருக்கு.
அடுத்தபடி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா புதிய கற்கால கோடாரிகள், கோடாரி அந்த வச்சு அடிப்பாங்கல்ல கோடாரி, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டாக அந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோலாம் காமிப்பா, இவங்கள யாருன்னு சொல்கிறேன். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா தெரியும் இவங்கள யாருன்னு. அருங்காட்சியகத்துறை அரசு அருங்காட்சியகம் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள், அதாவது சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் இவங்க எல்லாருமே. யார் யாருன்னா தீர சத்தியமூர்த்தி, முத்துலட்சுமி ரெட்டி, இவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டாக்டர், நம்ம இந்தியாவிலேயே முதல் பெண்மணி டாக்டர் இவங்க. அடுத்து முத்துச்சாமி, ரகுபதி, இப்போ உள்ள ரகுபதி கிடையாது, சபாபதி ராமையா காட்டுப்பட்டி, அது அருணாச்சல தேவர், நடேச நம்பலகாரர், சாமிநாதன், ரெங்கசாமி, சஞ்சீவி பிள்ளை, அருணாச்சலம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு மேல நம்ம புதுக்கோட்டையிலேருந்து சுதந்திரத்துக்காண்டி போராடி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா ஓவியம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவியங்கள்லேயும் மிக சிறந்த ஓவியம் அப்படின்னா அஜந்தா ஓவியம் தான். இருக்கு பாருங்க. அதே மாதிரி மேலேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா ஓவியம் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ உள்ள கலைஞர்னால அது இது எந்த ஒரு பெயிண்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாத டயத்தில் இலைகளை வச்சு இந்த இடத்துல ஓவியம் பண்ணியிருப்பாங்க. சித்தனவாசலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கோல், சன், மெர்க்குரி, வினஸ், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனின் நிலப்பரப்பு, சந்திரனோட நிலப்பரப்பு இப்படிதான் இருக்குமா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னன்னு தெரியல, எரிமலை வெடிப்புன்னு நினைக்கிறேன். இது பூமிக்குள்ள பாதையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கிங் மேக்கர்ஸே இருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ராமச்சந்திர தொண்டைமான் அரசவை காட்சி. அதாவது ராமச்சந்திர தொண்டைமான் அரசவையில் இருக்கும்போது வெளிநாட்டுக்காரங்களாம் இந்த இடத்துல வந்து ஒப்பந்தம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சி. அடுத்து இவர் ஒரு மன்னர் தான், ஆனால் ஒரு பேர் என்னன்னு இந்த இடத்துல குறிப்பிடாம இருக்காங்க. அடுத்து இவர் பார்த்தீங்க அப்படின்னா மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான், இவரும் புதுக்கோட்டை ஆண்ட மன்னர்கள் ஒருவர். அடுத்து ராணி மங்கம்மாள் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அவங்களோட ஓவியத்தை இந்த இடத்துல வச்சிருக்காங்க, ராணி மங்கம்மாள். அடுத்து ராஜாப்பா, அதாவது ராஜாப்பாங்கிற ஒரு பையன் வந்து இதை வரைஞ்சிருக்காப்புல. காய்ஸ், இந்த அருங்காட்சியகத்துக்கு இன்னொரு சிறப்புமே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய 2வது அருங்காட்சியகமா இந்த ஒரு இடமே பெற்றிருக்கு. அது நம்ம புதுக்கோட்டைக்கு பெருமை. வாங்க இன்னும் ஒடிகள் என்ன இருக்குன்னு. மீன்களோட குருத்தெலும்பு, அதாவது முதுகெலும்புன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இருக்கு பாருங்க. அது மாதிரி கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய தமிழர்கள் யூஸ் பண்ண திங்ஸு. இந்த கற்கருவா, ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. அடுத்து அவங்க யூஸ் பண்ண தப்பலா, தவுள், பாயா, மோர் சிங்கு, நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் வீணை. அடுத்து வால் சுறா. சுறாலே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு போல. வால் சுறா, வேல் மீன், இது பார்த்தீங்க அப்படின்னா தத்திப்பானை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யானையோட தந்தம். கீழே உள்ளது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரலாக்கட்டை தூக்கி அடிக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போராளிகளோட ஹெல்மெட்டு. அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கிலி, ஒரே மரத்தில் இணைப்பு கல் இல்லாமல் செதுக்கப்பட்ட சங்கிலி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்லில் உள்ளது, அந்த பாறையில் செஞ்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பண்டைய தமிழர்கள் யூஸ் பண்ண திங்ஸு. ஏகப்பட்ட திங்ஸ் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. காய்ஸ், முஸ்லீம் பெண்களின் அணிகலன்கள், அதாவது ஒவ்வொருதாக செப்பரேட் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சைடுல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடியது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோட்டை செட்டிமார்களின் ஆபரணங்கள் இல்லையாப்பா, இவ்வளோ வச்சுருக்காங்க. தாலி, காது அணிகலன், காது அணிப்பெண், காதில் போட்டிருப்பாங்களா அது. அடுத்து நரிக்குறவ பெண்களின் அணிகலன், அதாவது செப்பரேட்டாக கேஸ்ட் வரியாக பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கொக்கு மற்றும் நாரை இனம், கொக்கு, நாரை, கரண்டி, மூக்கன் ஆகியவை
உலகில் அடங்கும். டேப்பா இவ்வளோ திங்ஸ் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து சரித்திர பதிப்புகள். ஏப்பா இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியல. இனி ஒரு 100 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா விலாங்கு மற்றும் இதர மீன்கள். இதான் பார்த்தீங்க அப்படின்னா விலாங்கு மீன் நினைக்கிறேன். இது வந்து மயில் மீனா, இது வந்து இதான் விரால் மீன், இது வந்து விலாங்கு மீன். அதாவது ஒரு மீன் ஷேப்ல இருக்குங்களா, அதான் பார்த்தீங்க அப்படின்னா விலாங்கு மீன். அது வந்து மயில் மீன். கீழே உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவியம், சித்தனவாசல், அதாவது அதோட மாதிரி சித்தனவாசல் மாதிரி போட்டிருக்காங்க. காக்கை, சிட்டுக்குருவி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழிந்து வர உயிரினங்கள் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து கோழி மற்றும் இதர பறவைகள் இனம் எல்லாமே அழிஞ்சு வர்றதை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து காற்று வாத்தியங்கள், பிபி அந்த மாதிரி உள்ளது, கொம்பு, இது இன்னும் ஒரு திருவிழாக்கள்லாம் இன்னும் ஒரு ஊர்ல வாசிப்பாங்க. அடுத்து பூஞ்சிட்டு மெயினா இனம், அதாவது மைனாலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இனம் இருக்கும் போல நேரத்தில் வச்சிருக்காங்க. ஆமாண்ணே. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம புதுக்கோட்டையில் உள்ள மியூசியத்தை நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துருப்பீங்க, நானும் உங்களுக்கு பார்த்துருப்பேன். நான் இது வந்து 2வது டைம் வரேன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது 5வது படிக்கும்போது 6வது படிக்கும்போதோ இந்த இடத்துக்கு கூட்டி வந்தாங்க. இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு